ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒன்றுமே உனக்கு புரியலை தானே? ஏன் இப்படி நடக்குது? எதுக்கு இப்படி நடக்குது? நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்? நம்ம யாருக்கும் கெட்டது கூட நினச்சதே இல்லையே. நமக்கு ஏன் ஆண்டவன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறான்னு யோசிக்கிறியா? இந்த எம்பெருமான் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். நீ எந்த அளவுக்கு என்னை நம்புகிறாயோ அந்த அளவுக்கு நான் உனக்கு நல்லதை செஞ்சு கொடுப்பேன்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை நினச்சி நீ எதுக்காக கவலைப்படணும்? இப்போதே உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே தலைகீழாக மாறும்படி நான் செய்கிறேன். கஷ்டங்களையும் கவலைகளையும் அனுபவித்து துன்பத்தோடும் துயரத்தோடும் வாழ்ந்து வரும் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றி அமைச்சு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் இருக்க சோதனைகள் வேதனைகள் எதுவாக இருந்தாலும் சரியாகி இப்போ உனக்கான வெற்றி கிடைக்கும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போறேன் என் செல்லமே. நீ அனுபவிக்கும் வலியையும் வேதனையும் தாண்டி உன்னை வலிமை உள்ள ஆளாக நான் மாற்ற வந்திருக்கேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். மனித வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் இல்லாமல் எந்த மனிதனாலும் முன்னேற முடியாது. உன் வாழ்க்கையிலையும் கஷ்டங்களும் சோதனைகளும் வருதுன்னா அதுக்காக நீ சந்தோஷம்தான் படணும். ஏன்னா சோதனைகளுக்கு அப்புறமா சாதனைகள் தானே. இப்போது நீ கஷ்டப்பட்டாலும் கூடிய சீக்கிரம் நீ ஜெயிக்க தான் போற. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்க தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கத்தியை நல்லா கூர்மையாக பளபளப்பாக மாற்றணும்னா அதை நல்லா கல்லை போட்டு தேய்ச்சி உரசும் போது அது பளபளப்பானதாக கூர்மையானதாக மாறுவது போலதான் உன் வாழ்க்கையிலையும் இப்போது நான் உன்னை தேய்ச்சி உரசி சோதனைகளை கொடுத்தது எல்லாம் உன்னை பளபளப்பாக வெற்றியாளனாக மாற்றுறதுக்காக மட்டுமே. இப்போது நீ சந்திக்கிற கஷ்டம் எல்லாம் கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றியாக மாறும். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? எந்த ஒரு மனுஷனும் கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் ஜெயிச்சாலும் நீ கேள்விப்பட்டிருக்கியா? எல்லாரும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு முட்டி மோதி தான் முன்னுக்கு வர்றாங்க, முன்னேறுறாங்க. நீ இதுவரைக்கும் கஷ்டப்பட்டுட்ட. இப்போ உன் வாழ்க்கையில் உனக்கான திருப்பத்தை உண்டாக்கி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காகவே நான் வந்திருக்கேன். உனக்கான பலத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வழி நடத்தி நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்போது உன் வாழ்க்கையில் நான் ஒரு புது தொடக்கத்தை தரப்போகிறேன். நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அழகான விஷயங்களை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது நீ வருத்தப்படாத. இத்தனை நாளாக நீ அனுபவித்த வலியும் வேதனைகளும் உன்னை உடைக்கிறதுக்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காகவே வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ. இனிமே நடக்க போகிறது கூட உன் வாழ்க்கை நல்லதுக்காகவே நடக்கும். உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். நேரத்தை நீ சரியாக மதிச்சினா, ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் வாழ்க்கைக்காக நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டீனா கூடிய சீக்கிரம் இந்த உலகம் உன்னை மதிக்கும் சூழ்நிலை உருவாகும். தாமதமான விஷயங்களையும் தள்ளிப்போன விஷயங்களையும் சரி செஞ்சு உன் மதிப்பை உயர்த்தி உனக்கான வெற்றியை நான் கொடுக்குறேன். உன் வாழ்க்கை உன் கைகளுக்குள் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் கொடுக்குறேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. அதிகம் பேசவும் வேண்டாம். உன்னுடைய பலவீனம் என்ன ரகசியம் என்னங்கிறத வெளிப்படுத்தவும் வேண்டாம். குறைவாக பேசிக்கிட்டே உன்னுடைய பலத்தையும் முயற்சியையும் அதிகப்படுத்திக்கிட்டே நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக இரு. யாராலும் உன்னை இகழ முடியாது. நான் உன் கூட இருந்து உன்னை உயர்த்தி எல்லாரும் புகழ்ந்து பேசும்படி செய்ய போகிறேன். முட்டாள்னு தெரிஞ்ச பிறகு அவங்க சொல்கிற தப்பான விஷயங்களுக்கு ஏன் நீ திருத்தணும்? முட்டாள்களோட வாதம் செஞ்சினா வெளியேந்து பார்க்குறவங்க உன்னையும் தப்பாக தான் நடப்பாங்க. ஒருத்தன் புத்தியற்றவனாக இருக்கான், வேணும்னே தான் சொன்னது தான் சரின்னு முட்டாள்தனமாக பேசும்போது அவங்க கூட நீ பதில் பேச வேண்டாமே செல்லமே. முட்டாள்களோட சண்டை போட்டினா இந்த உலகம் உன்னையும் அப்படிதானே நினைக்கும். இப்போ காகம் போய் என்னதான் தொந்தரவு செஞ்சாலும் பருந்து அதை திரும்ப சண்டை போடாது, தாக்காது. அதுக்கு பதிலாக நீ பின்னாடி வந்தா எனக்கு என்னன்னு அது மேலே மேலே உயரமாக பறந்து போகும். காகத்துக்கு அதால் ஈடு கொடுக்க முடியாது. எவ்வளவு காற்று குறைவாக இருந்தாலும்
பருந்து மேலே போய் தன்னால் சொதால சுவாசித்து வாழ முடியும். ஆனால் காகத்துக்கு மேலே உயரை பறக்க பறக்க அதற்கு காற்று வரத்து இல்லாமல் அதுவாகவே செத்து கீழே விழுந்துடும். அதே போல தான் உன்னை பின்தொடரும் எதிரிகளும் உன்கிட்ட சண்டைக்கு வர முட்டாள்களும் உனக்கு பதிலடி கொடுக்க முடியாமல் அவங்கள அழிஞ்சு போயிடுவாங்க. நீ எதையும் செய்ய வேணாம். உன் சார்பில் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் நான் சிறப்பாக செய்வேன் என் செல்லமே. உன்னுடைய உயரம்தான், உன்னுடைய வெற்றி தான் உன் எதிரிகளுக்கெல்லாம் சரியாக பதிலடியாக இருக்கும். நீ எப்போதும் அமைதியாக பொறுமையாக இரு. உன் முன்னேற்றமே உன்னுடைய பதிலாக இருக்கட்டும். இந்த அப்பன் முருகன் நீ போகும் பாதையில் எல்லாம் உனக்கு துணையாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். பாம்புக்கு விஷம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சீரத்தான் செய்யும். பாம்போட பல்லேருந்து விஷத்தை எடுத்தாலும் அதுக்கு தெரியாது, அது சீர்ற மாதிரி படம் பிடிக்கும், கொத்துற மாதிரி செய்யும். அதே போல தான் நீ கோபப்படாவிட்டாலும் கூட, அமைதியாக இருந்தாலும் கூட சில விஷயங்களில் உன்னுடைய எதிர்ப்பை காட்ட தயங்காதே. உனக்கு பிடிக்கும்னா செய்ய, பிடிக்காத விஷயத்தை யாராவது செய்ய சொல்லும்போது அல்லது உன்னால் முடியாததை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தும் போது முடியாதுங்கிற உன்னுடைய எதிர்ப்பை நீ அமைதியாக பொறுமையாக அவங்கக்கிட்ட காட்டியே தீரணும் என் செல்லமே. ஏன்னா உனக்கு ஒரு கஷ்டம்னா இங்கே யாரும் வந்து நிற்க போகிறதில்ல. ஆனால் உன்னை எல்லாரும் அவங்க தேவைக்கு நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. யாரிடமும் அனுதாபத்தை கேட்டு போகாதே. அடுத்தவங்க வந்து உனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, அனுதாபத்தை தருவாங்கன்னு நினச்சினா அது உன்னையே பலவீனமாக்கிடும். கூடிய சீக்கிரம் உனக்கு சரியான நேரத்தை, சந்தோஷம் வரும் நேரத்தை நான் உருவாக்கி தர்றேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். யார் உன்னை கூப்பிடுறாங்களோ அந்த இடத்துல முதல்ல போய் நில்லு. யார் உன்னை கூப்பிடலையோ அந்த இடத்தின் பக்கம், அந்த திசையின் பக்கம் நீ திரும்பி கூட பார்க்காத. யார் உன்னை மதிக்கிறாங்களோ மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட மட்டும் நீ பேசினா போதுமே செல்லமே. நீ இல்லாமல் அந்த இடத்துல எந்த காரியமும் நடக்காதுன்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு உனக்குள்ள திறமையை வளர்த்துக்கோ. எல்லாரும் உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு நீ திறமைசாலியாக வெற்றிகரமாக மாறணும். அதை விட்டுட்டு உன் உதவிக்கு, உன் வாழ்க்கைக்கு நீ யாரையும் தேடி போகக்கூடாது. உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் வளர்ச்சிக்கான பாதையை காட்டுறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய வார்த்தைகள் குறைவாக இருக்கும்போது அதுக்கு கண்டிப்பாக மதிப்பும் சக்தியும் அதிகமாக இருக்கும். ஏன்னா சும்மா எந்நேரம் பேசிக்கிட்டே இருக்கவனை இந்த உலகம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு மரியாதையும் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. அவனுக்கு வேறு வேலையே இல்லை, என் நேரம் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பான்னு அவனை ஒரு சாதாரண தூசியாகவே நினைக்கும் மனிதர்கள் நிறைஞ்ச உலகம் இது. அதனால் எங்கே பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோங்கிறதுல ரொம்ப கவனமாக இரு. வார்த்தைகளை குறைவாக பார்த்து பேசு என் செல்லமே. அதே போல் நான் பலமுறை உன்கிட்ட சொல்கிற விஷயம் இதுதான். உன்னுடைய ரகசியம் எதுவாக இருந்தாலும் அதை வெளியே யாருக்கும் சொல்ல வேணாம். ஏன்னா எப்போ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க ஒரு முக்கியமான ரகசியத்தை நீ வெளியே சொல்கிறியோ அது எப்போ எப்படி பரவும், யார் மூலமாக எப்படி திரும்ப உன்கிட்டயே தப்பாக வந்து சேரும்னு உனக்கே தெரியாது. நீ சாதாரணமாக சொல்கிற அந்த சின்ன விஷயம் தப்பாக பல மடங்கு வதந்தியாக 10 பேர் காதுகளுக்கு போய் சேருன்றத நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை ரகசியங்கிறது உனக்குள்ளே இருக்கும் வரையும் தான் ரகசியம். அது அடுத்தவங்க காதுக்கு போச்சுன்னா நீ பார்த்து பயப்படக்கூடிய பலவீனமாக அது மாறி போயிடும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த விஷயத்தையும் யாரிடமும் சொல்லிக்கிட்டே இருக்காத. நீ சொல்லாத வார்த்தைகள் உன்னை காப்பாற்றும். நீ பேசின வார்த்தைகள் உன்னை ஞாபகப்படுத்தி பயமுறுத்தி பதுங்க வைக்குமேன்னு செல்லமே. அதனால தான் அவசரப்பட்டு எங்கேயும் பேசாத. அமைதியாக பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுத்து உன்னை உயர்த்த உன் அப்பன் முருகன் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் அமைதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக நான் வாழ வைக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து உன்னை புரியாதவங்களுக்கெல்லாம் உன் மதிப்பை தெரிய வைக்கிறேன். நீ அமைதியாக இருந்துக்கிட்டு வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. காலம் கண்டிப்பாக மாறும். இன்னைக்கு உன்னை விட்டுட்டு போனவங்க கூட சீக்கிரம் உன்னை தேடி வரும் சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் செல்லமே.
நீ இழந்ததை தாண்டி உனக்கான உயர்வானதை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ அழுததுக்கெல்லாம் சேர்த்து நானே உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான மகிழ்ச்சியும் கொடுக்க போகிறேன். தேவையில்லாத விஷயங்களை பற்றி நீ யோசிக்காதே. உனக்கு தேவையான வெற்றியை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி தர வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும்படி நான் செய்கிறேன். நீ எதை நினச்சி ஆசைப்பட்டியோ, எதுக்காக கவலைப்பட்டியோ, அது எதை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க தான் போகுது. நீ எதிர்பார்க்கிற வெற்றிகளை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை மகிழ்ச்சிகரமாக நானே வாழ வைக்கிறேன். இனி எல்லா விஷயமும் நீ எதிர்பார்த்ததை விட அழகாக, சிறப்பாக, நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன்.